இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சுதந்திர தினத்தன்று உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. Psalms 33:12. Blessed is the nation whose God is the Lord, the people he has chosen as his own inheritance. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சுதந்திர தினத்தன்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறது, நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். காரணம், கர்த்தரால் தெரிந்து கொண்ட தேசத்திலே வாழ்ந்து வருகிற நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவன் நம்முடைய தேசத்திற்கு அவர் சுதந்திரத்தை கொடுத்த இந்த நாள் மிகவும் நல்ல நாள். நாம் அடிமை தனத்திலிருந்து, மற்றவர்களுடைய கட்டுகளிலிருந்து, அவர்களுடைய கரத்திலிருந்து அடிமைகளாக இருந்த சுயாதீனம் இல்லாமல் வாழ்ந்த நம் ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலையை பண்ணி நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலைக்காக போராடின ஒவ்வொரு வீரர்களையும் நினைத்து நாம் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று. ஆம், நாம் வாழ்ந்து வருகிற இந்த இந்திய தேசம் தேவனுடைய தேசம். ஆம், உலகமெங்கும் உள்ள எல்லா தேசத்திலும் நம்முடைய தேசம் மிகவும் தலை ஓங்கி தலை சிறைந்து இருப்பதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த தேசத்திலே ஒளி வீசுகிற பிள்ளைகளாய், நீங்களும் நானும் தேவனுடைய வெளிச்சத்தை வீசுகிற பிள்ளைகளாய் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆம், நாம் நம்முடைய தேசத்திற்காகவும் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். காரணம், கர்த்தரே அவர்களை உண்டாக்கி இருக்கிறார். தேவனுடைய சித்தமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேசத்திலும் ஒன்றும் நடைபெறாது என்று நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆம், நம்முடைய தேசத்தின் சமாதானத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேச தியாகிகளுக்காகவும் தேச தலைவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசம் எங்கும் இயேசுனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே தேவன் என்று ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வெளிச்சம் நம் தேசத்தில் பிரகாசிக்கும்படியாய் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தேசத்திற்கு நீர் கொடுத்த இந்த சுதந்திரத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த சுதந்திரத்திற்காக அப்பா பாடுபட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தெய்வீக ஞானத்தை கொடுங்கப்பா. தேசத்தை சமாதானமாகவும் ஆண்டவரே, தேசத்தை அப்பா நற்காரியங்களை நடத்தும்படியான ஆலோசனை கர்த்தனை கொடுக்கும்படியான வேண்டுகிறோம் தகப்பனே. எங்களுடைய தேசத்திற்கு பாதுகாப்பை கொடுங்க ராஜாவே. தேசத்தில் உள்ள ஆண்டவரே இராணுவ தளபதிகளுக்காகவும் ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய தெய்வீக ஞானம் அப்பா அவர்களுக்கு பாதுகாத்து கொள்ளட்டும். இந்த நாளிலே நாங்கள் அப்பா எங்களுடைய தேசத்தில் சுதந்திரமாக வாழ நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.